உன்னை எதற்காக அழைத்தேன், என்ன காரணத்தோடு அழைத்தேன் தெரியுமாடி கொடியே? சொந்திரம் வந்து சொன்ன உடனே என் கணவன் என்று தெரியாம, ஒரு தாலி கட்டிய கணவன் என்று அறியாம, என்னை மதியாம என்ன வார்த்தை சொல்ல தெரியுமா? அடி சின்ன குலத்தோன் என்று அடி இனிவாக பேசினாய். ஆனால் என்னை சின்ன குலத்தோ நிதி குலத்தோ நீஞ்சாதியில பிறந்தவன், கடஜாதியில பிறந்தவன், ஆச்சாரியின் மைந்தன் என்று இழிவாக பேசினாயே. அப்படி பேசிய போதிலும் உன்னை எதற்காக உன்னை அழைத்தேன்? எதனால் உன்னை அழைத்து இங்க சொல்ல வேண்டும்? உன்னிடத்தே வார்த்தையாள முன்னாக அமைத்தோ ஐயனாக விளங்கும் பிரம்மதேவனாகப்பட்டவன் என்னை ஆணாகவும் உன்னை பெண்ணாகவும் படைத்து கணவன் மனைவி என்ற உறவை கொடுத்து என்னை திருமணம் செய்து 3 பிள்ளைகளையும் பெற்று அந்த மனைவி என்று பாசத்திற்காகவும் நான் உனக்கு தாலி கட்டிய தோஷத்திற்காகவோ உன்னை அழைத்தே நாடி பொன்னி. அப்படி கணவன் மனைவியாக இருந்தாலும் இந்த
இந்த கணவன் என்று என்னை பாராமல் திருமணத்தை செய்து 3 மக்களையும் பெற்று என்னிடத்தில் விட்டுவிட்டு தன்னன் தனியாக என்னை அனாதையாக விட்டு எந்த ஆதரவை வைத்து போனாய் தெரியுமா? உன் அண்ணன் அண்ணன் தம்பிமார் இருக்கிறார் என்று சொல்லி தாய் தந்தை ஆதரவை வைத்தோம். உன் அண்ணன் தம்பிமாருடைய ஆதரவை வைத்தோம். என்னை தன்னந்தனியாக விட்டு 3 மக்களை என்னிடத்திலே ஒப்படைத்து விட்டு யாரோ சொல்வார் வார்த்தையை கேட்டு என்னை தனியாக விட்டு பெரிது போய்விட்டாயோடி பொன்னியே. நான் அனாதையாக வளர்ந்து நமக்கு மனைவி வந்திருந்தால் நமக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நமக்கு ஒரு சொந்தமாக பரிவாரம் இருக்கிறது என்று சொல்லி நான் பெருமையோடு இருந்தேனே. உன்னை மலை போல நம்பியிருந்தேனே, அதே மண் கோட்டையாக்கி விட்டு உன் தாய் வீடு சேர்த்து விட்டால் அப்படி தாய் வீடு எனக்கு கவலை கிடையாது. அனாதியாக இருந்தவன் நான் அனாதியாகவே இருக்க போகிறேன். இப்போ எதற்காக உன்னை அழைத்தேன்? நான் போய்வானே மானே. நான் போய்வானே மானே அந்த போரை தமக்குரிய நான் போரில் தமர்புரிய போக போகிறேன் நடி பண்ணி. அப்படி அமரமாக குருச்சேத்திர பூமியில நான் சென்று நான் அங்க மரணம் அடைவேனோ நான் வருவேனோ தெரியாதே. அடியன் பெண்ணாச்சு அடியன் கொடியா நாளை 10 நாள் கொண்டே கதிரோனாய சூரிய பகவான் உதைத்ததையானால் அமரமாகிய திருச்சத்திரம் போக வேண்டும். சண்டை என்பது ஒருவர் பங்கு கிடையாது. ஒருவருக்கு தோல்வி. அவன் கையால் நான் மடிவேனோ இல்லை என் கையால் அவன் மடிவானோ என் கைபானத்தால் மடிவானோ தெரியாது.
அதனால உனக்கு சொல்லிவிட்டு எத்தனை தரம் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். நான் எதை சொன்னாலும் மறுத்து பேச மாட்டேன். ஆனா என்ன எப்போ வந்து பார்க்க தெரியுமா? இந்த கணவன் மீது அவனுக்கு எப்ப ஆசை வரும் தெரியுமா? எப்ப இந்த கணவனை பார்க்கலாம் என்று ஓடோடி வருவாய் தப்போ தெரியுமா? என் சிரமத்தை இழந்த பின்பே அந்த அமரமாகிய குருச்சேத்திர பூமியிலே சென்று என் தம்பியாக அர்ஜுனுடைய கைமானம் பட்டு என் சிரமாகப்பட்டது அருந்தி கீழே விழுந்ததையானால் அந்த சேதி உனக்கு தெரிந்ததையானால் நீ ஓடோடி வந்து அந்த சிரத்தை எடுத்து மடி மீதிலே வைத்து மாண்டு விட்டாயா மன்னா, எனக்கு தாலி கட்டிய தன்பதுரையே மாண்டு விட்டாயா என்று நீ மாறாடி தலைவாயோடு பார்த்திபன் தன்னை தெரிவிக்க அந்த கதிரவன் உதயம் முன்னே நான் கடுமையாய் போக வேண்டி அப்படி அங்கே சென்றதையானால் விதி பயன் தன்னை அறிய மாட்டார். யார் யார் விதி எப்படி இருக்கிறதோ என்று தெரியாது.
மதிமுக முறைய பொண்ணு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக தாமதத்தை கொடுத்தபடி ஏடி சுந்தரம் ராணியம்மா யாரு கூடலாம் உழுந்து போயிருச்சா சென்னி அளவு பெரிய அளவு நடு அளவு ஏமா அப்படி தந்தி போனோம் தறி போனோம் வந்த போனோம் வராத போனோம்னா அப்படியே ஓத்துறதுதான் அதான் அழுது அழுது பேசினா மட்டும் என்ன பெரிய ஆள் ஆயிடுவியா உனக்கு ஏடி சுந்தரம் அடியாவின் அதிமுகம் பார்த்தனானா தேவியே இந்த முகத்தின் ரோகம் ஒரு ஆய் என்று சொல்லும்படியான பசு மாட்டிலே பாலை கலந்து அந்த பால்ல மூஞ்சி பார்த்தா மூஞ்சி தெரியுமா அதையே நல்லா சிறிய தீயிட்டு அதை காய்ச்சி அதுல புறமோன்னு சொல்றது அதுல ஊத்தி அதை தயிராக்கி அந்த தயிர் மூஞ்சி பார்த்தா தெரியுமா அதையே நல்லா மத்து போட்டு சிலுப்பு 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 சிலுப்புன்னு சிலுப்பி அந்த வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெய நெய்யா காய்ச்சி உருக்குனா அந்த நெய் முகம் எப்படி தெரியும் கண்ணாடியில பார்த்த பாவனை போல தெரியும் இல்லையா பாண்டவர் குலமும் எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட குலம் வந்து நெய்யை போல உன்னோட குலம் பாலை குலம் வங்கி கிடக்கிறது என்ன சொல்றேன் பால்ல மூஞ்சி பார்த்தா தெரியாது அந்த மாதிரி ஓகிதான் புத்தி குலமா அந்த ஆசா நீ யாரு யாருக்கு பிள்ளையாகும் குந்தி வயிற்று பிள்ளையா இல்ல காந்தாரி வயிற்று பிள்ளையா குந்தி வயிற்று பிள்ளையாக இருந்தால் என்னுடைய கைத்தாமம் கொடுக்கிறாங்க அதே யார் அந்த காந்தாரி வயிற்று பிள்ளையா இருந்தா என் இடது கால் பெருவியார வைக்கிற தாம்பலத்தை நிமிந்து வளைஞ்சு குனிஞ்சு எடுத்துட்டு போக சொல்லு அனைத்தையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். கேட்டீர்களா? உன்னுடைய ராணியாக விளங்கும் பொன்னியால் சொன்ன வார்த்தையெல்லாம் நான் கேட்டுத்தான் இருந்தேன். ஆமாம் அரசே. அப்படி என் குலத்தை என் குலம் குலாச்சாரத்தை சொன்னது ஆனால் நான் யாருக்கு மகன், யாருடைய பிள்ளை, ஆமா நான் எந்த குலத்தை சேர்ந்தவன் என்று சொன்னது ஆனால் கைத்தாம்பலம் இல்லாவிட்டால் இடது கால் பெருவிரல் மேலே வைப்பார்களா வைத்து தலைநலமாக நின்று நான் அதை வணங்கி காலை கொட்டிய பாவனை போல எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டார். ஏய் பொன்னி, ஒரு பெண்ணா பிறந்தா இவ்வளவு ஆணவம் இருக்கப்படாது, இவ்வளவு ஆணவம் இருக்கப்படாது. அந்த ஆணவம் அறிவுக்கு சத்துருவு. ஆனா இதையெல்லாம் அனுபவிக்க போகிறாய், இதை யார் என்று நீ தெரியத்தான் போகிறாய். அப்படியாகட்டும், நான் சொல்லுகிறேன்.
நானரும் பாதி அனம்மா பாதிரோ பாதியானே படுபாவியானே அம்மா நான் என்ன செய்வேன் அருமையுள்ள என்னை பெற்ற தாயே அம்மா என்ன பெற்ற அப்படி என்ன பெற்றவுடனே கொண்டிருக்கலாமே தாயே என்னை யாத்திரை கொண்டு போய் ஏன் தாயம்மா நான் பிறந்தவுடனே என்னை கொண்டிருந்தது யாராலம்மா இந்த நிச்சயமெல்லாம் எனக்கு வந்திருக்குமா தாயே நான் துரியனை பார்ப்பேனா அம்மா நான் எங்கோ இருந்தவனை கொண்டு போய் என்னை ஆளாக்கி என்னை வளர்த்து என்னை பெருமையோடு பாலூட்டி சோறூட்டி என்னை வளர்த்து உண்ண உணவு கொடுத்து இருக்க இருப்பிடத்தை கொடுத்து என்னை ஆடை கொடுத்து வளர்த்தானே என் தம்பி துரியனை பார்ப்பேனா உனக்கு நான் சத்தியத்தை செய்து கொடுத்தேனே அமரமாகிய குருச்சேத்திர பூமி அதாவது 18 நாள் முடிகிற வரையிலோ நான் யார் நீ யார் என்று யாருக்கும் தெரியப்படாது என்று சொல்லாதே மகனே கண்ணா அப்படியே என்னை விட்டாய் அப்படியே என்னை விட்டிருந்தது ஆனால் நான் அனாதையாக இருந்திருப்பேனே அம்மா கடைசி நேரத்திலே வந்து நான் உன்னை பெற்றவள் என்று சொல்லி நால்வர் மீதிலே சண்டை செய்யப்படாது அர்ஜுனன் மீதிலே நாகாஸ்திரத்தை ஒரு கணக்கு மேல் மறுகண விடப்படாது இந்த குருச்சேத்திரம் முடிகிற வரையிலும் நீ யார் நான் யார் என்று தெரியப்படாது என்று என்னிடத்திலே உன்னிடத்திலே சத்தியத்தை செய்தேன் அம்மா உன் சத்தியத்தை மீறி விட்டேன் அம்மா என் தாய் வாக்க நான் தவறி விட்டேன் தாயே நான் தாய்க்கு உதவாத பிள்ளை ஆகிவிட்டேனே அம்மா ஒரு தாய்க்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவன் என்று உலகம் எல்லாம் என்னை இகழ்ச்சியாக பேசும்படியாக வைத்து விட்டாயே அம்மா துரியனை பார்ப்பதா நான் தாழி கட்டிய என் மனைவியை பார்ப்பதா அல்லது என் தாய் கொடுத்த வாக்கை பார்ப்பதா இல்லை எது எப்படி ஆனாலும் சரியே எது எப்படி ஆனாலும் சரியே என் தாய் வாக்கை மீறினாலும் சரியே என் தாய் வாக்கை மீறி நான் சொல்லாவிட்டால் சுபாங்கி எனக்கு தாம்பூலத்தை கொடுக்க மாட்டான் உண்மையை சொல்லாதவர்கள் தாம்பூலத்தை கொடுக்க மாட்டான் பிடிவாதக்காரி சொல்லவாறு பேசி கேட்டு ஓடு நாளி ஓடிக்கொள்ள தாய் வந்து சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு நான் யாருடைய மகன் என்று சொல்லாவிட்டால் தாம்பூலத்தை கொடுக்க மாட்டான் அப்படி தாம்பூலம் கொடுக்காவிட்டால் துரியனுக்காக நான் சண்டை செய்ய போக முடியாது அப்படி போகாவிட்டால்
கர்ணனை வளர்த்தி ஆளாக்கி வாலிப பருவத்தோடு இன்னைக்கு அதாவது துரியோதனுக்கு ஆபத்து வரும்போது உதவாதவன் கர்ணன். அந்த பேர் எனக்கு வேணாம். அம்மா, அம்மா, என்னை மன்னித்து விடுத்தாயே, என்னை மன்னித்து விடம்மா. உன் வாக்கை மீறி, உன் சத்தத்தை மீறி நான் என் மனைவிக்கு நான் சொல்ல போகிறேன். யார் என்று சொல்ல போகிறேன் தாயே, என்னை மன்னித்து விடம்மா. மகன் செய்த தவறை மன்னித்து விடுத்தாயே, மன்னித்து விடுங்கள் அம்மா. நான் உன் வாக்கை மீறப் போகிறேன் அம்மா. இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய தாய் தந்தைமார்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பிள்ளை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். யாராவது கர்ணன் தாய் வாக்கை மீறிவிட்டான் என்று என்னை இழிவாக பேச வேண்டாமா. மன்னித்து விடுங்கள் அம்மா, மன்னித்து விடுங்கள் தாயே. சுபாஷிக்கு நான் யார் என்று சொல்ல போகிறேன். நான் என்னை பெற்றாயே, அப்படி பெற்றவுடனே என்னை மடித்திருந்தால் இந்த கஷ்டம் எல்லாம் வந்திருக்காது தாயே. அம்மா, என்னை பாலூட்டியே, அம்மா, என்னை மறக்காம இந்த பாலாட்டே நீ தாயம்மா. இந்த பாவி கர்ணனை மன்னித்து விடம்மா. என் மனைவிக்கு நான் யாருடைய பிள்ளை, யாருடைய மகன், நான் எந்த குலத்தை சேர்ந்தவன் என்று நான் சொல்ல போகிறேன். உன் வாக்கை மீறப் போகிறேன். உனக்கு செய்த சத்தியத்தை நான் தவறப் போகிறேன் தாயே, என்னை மன்னித்து விடம்மா. அந்த Thank you.
அங்கத்திலே கன்னி பருவத்திலே குமரி பருவத்திலே பிறந்தவனே நானே. அப்படி எப்படி கன்னி பருவத்திலே நான் பிறந்தேன், அந்த குமரி வயத்திலே நான் எப்படி பிறந்தேன் இது தெரியுமா? என் தாத்தாவாக சூரசேன மகாராஜன் குந்தி போதி நாட்டை ஆண்டு வருகிற நேரம், அந்த நேரத்திலே துருவ மண்டலத்தை ஆளக்கூடிய தூர்வாச மகாமுனிவர் வந்து, ஐயா குந்தி போதி ராஜனே, சூரசேன மகாராஜனே, உன் நாட்டிலே நான் ஓராண்டு யாகம் செய்ய வேண்டும். அப்படி நான் யாகம் செய்ய வேண்டும் ஞானம், எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும். அப்படி என்று சொல்லுகிற போது என்ன உதவி செய்ய வேண்டும், நீ எதை கேட்டாலும் நான் செய்கிறேன் என்று நான் சொல்லுகிற போது, நான் யாகம் ஓராண்டு யாகம் செய்ய வேண்டும். ஆனால் எனக்கு ஒரு ஆள் ஒன்று வேண்டும் என்று கேட்டால் அப்படி துர்வாச மகாமுனிவர் வந்து கேட்கிற போது, ஐயா உனக்கு எப்பேற்பட்ட ஆள் வேண்டும், நான் தருகிறேன் என்று சூரசேன மகாராஜன் சொன்னேன். அப்போ துர்வாச மகாமுனிவர் சொன்னாரா, ஐயா சூரசேன மகாராஜனே, கன்னி பருவத்திலே இருக்க வேண்டும், ஒரு அரசனுக்கு பிள்ளையாக இருக்க வேண்டும், அது 7 வயது கன்னி பருவத்திலே இருக்க வேண்டும். அப்படி என்று சொல்லி தூர்வாச மகாமுனிவர் சொன்னார். அப்படி தூர்வாச மகாமுனிவர் சொன்னவுடனே எங்கள் தாத்தாவாக சூரசேன மகாராஜன் ஆள் வேண்டும் என்று கேட்டவுடனே நான் மனதே சந்தோஷப்பட்டு, கன்னி பருவத்திலே ஒரு பெண் பிள்ளை வேண்டும் என்று கேட்டவுடனே நான் யாரிடத்திலே சென்று கேட்பது, யாரை தூர்வாச மகாமுனிடத்திலே பணிவிடைக்கு வைப்பது? அப்படி நான் என்று யோசித்து பார்க்கிற போது, அப்படி கொடுக்காவிட்டால் தூர்வாச மகாமுனிவர் சாபத்தை கொடுத்து வருவார். கோபத்திலே சிறந்த மகாமுனிவர் தூர்வாச மகாமுனிவர். 7 மலை கோபம் 3 மலை தாடி, கொடுத்தால் வரம் இட்டால் சாபம். அப்பேற்பட்டவரிடத்திலே நான் என்ன செய்வதென்று எங்கள் தாத்தாவாக சூரசேன மகாராஜன் ராஜசபையிலே இருந்த அரண்மனைக்கு வந்து வேதனையாக அப்போ என் தாயாரிடம் பொன்னமாதேவியாகப்பட்டவள், பிள்ளைகளுடனே கூடி விளையாடி சென்றிருந்த பிள்ளையாகப்பட்டவள் ஓடோடி வந்த அரண்மனையிலே வந்து பார்க்கிற போது, என் தாத்தாவாக சூரசேன மகாராஜன் கண்ணிலே தாரதாரையாக நீரை வடித்துக் கொண்டு வேதனையோடு அமர்ந்திருக்கிற போது, அப்ப பார்க்கலாம் எங்க அம்மா ஓடி வந்து, அப்பா ராஜசபைக்கு போகிற போது ராஜ உடை தரித்து